வலிமை ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏடிஓக்கு உண்டான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 61 அதில் 5 செட்ஸ், அதாவது 61, 62, 63, 64, 65 அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஷின்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு வந்து பாருங்கள். வின்டர் ஸ்போர்ட் resorts, wilderness tourism comes under which classification of tourism? Cultural tourism, beach resorts, adventure tourism, mountain and hill resorts. Answer not known. குளிர்கால விளையாட்டு விடுதிகள் வனாந்தர சுற்றுலாவின் எந்த வகைப்பாட்டின் கீழ் வருகிறது? இதற்கான சரியான பதில் என்ன? கலாச்சார சுற்றுலாவா, கடற்கரை ரிசார்ட்டுகளா, சாகச சுற்றுலாவா, மலை மற்றும் மலை ரிசார்ட்டுகளா? விடை தெரியவில்லையா? ஆன்சர் இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாகச சுற்றுலா. சரிங்களா? இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாகச சுற்றுலா. அடுத்த கேள்வி பாருங்க. 62. A project for breeding crocodiles with UNDP was started in. எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. UNDP-யுடன் முதலைகள் இனப்பெருக்க செய்யும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1974, 1974. சரிங்களா? How many wildlife sanctuaries are there in India? எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய எண்ணிக்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தமிழில் பாருங்க, இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு சரியான பதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் பி 567. ஆப்ஷன் பி 1 minute 567. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி 64th. Serow, goral or the goat antelopes found in. செரோ மற்றும் கோரல் ஆகிய ஆடு மான்கள் எங்கு காணப்படுகின்றது? இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது கிழக்கு இமயமலைகளில் இது காணப்படுகின்றது. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இமயமலை பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுதான் நம்மளோட இந்திய பகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு புரியுதுங்களா? இங்கே உத்தரகாண்ட் இருக்குது, இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதுலேருந்து இப்படி போகக்கூடியதாக அன்டில் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்குது. இங்கே நடுவில் சிக்கிம் இருக்குது, இதுக்கு நடுவில் பூட்டான் இருக்குது. இப்போது இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வெஸ்டர்ன் சொல்லுவாங்க, இது சென்ட்ரல்னு சொல்லுவாங்க, இது ஈஸ்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில். ஓகே, அடுத்தது கடைசி கேள்வி. அகஸ்தியமலை இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் லொக்கேட்டட் அட். பேர் பார்த்து நீங்கள் தமிழ்நாடுன்னு போடுவீங்க, பட் ஆனால் தமிழ் பெயர் தான். ஆனால் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில். அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உண்டான 5 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம அடுத்த 5 கேள்வி பார்ப்போம். சரிங்களா? அது போக நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில் ஏடிஓ பரீட்சைக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.